ஆக்டர் விஜய் சேதுபதி 2 வருஷமா வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஷோல வந்து சண்டை அதே மாதிரி வன்முறை நிறைஞ்ச ஆட்டம்னால தடுமாறிட்டு இருக்கிறது வந்து பார்த்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில தான் வயலன்ஸ்ல ஈடுபடுற காம்படிட்டர் வந்து அவர் வந்து கண்டிக்கவே இல்லை. ஸோ சீரழிஞ்சு வர இந்த ஷோவோட சுவரில் வந்து விழுந்த ரொம்ப பெரிய விரிசல் அப்படின்னு நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கமலஹாசன் வர்சஸ் விஜய் சேதுபதினு பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு அப்புறமா லாஸ்ட் 2 சீசனுமே விஜய் சேதுபதி பிக் பாஸ் ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் சீசன் அதாவது சீசன் 8 வந்து வெற்றிகரமா வந்து அமைஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் சீசன்ல அவர் வந்து காமா வந்து பேலன்ஸ்டா வந்து ஹேண்டில் பண்ணாரு. ஆனா இந்த சீசன் வந்து அப்படியே வந்து வேற லெவல் சண்டை சச்சரவு அட்டகாசம் எல்லாமே சேர்ந்து ஒரு வன்முறை ரியாலிட்டி ஷோ மாதிரி தான் வந்து மாறிடுச்சு. அதனால தான் நிறைய பேர் வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க. என்னன்னா இந்த சீசனுக்கு வந்து பிக் பாஸ் இல்லை ஃபைட் பாஸ்னு இப்போ வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீசன் 9 வந்து ஃபுல் ஆஃப் வந்து நாய்ஸ் அண்ட் ஃபைட்டிங்காக தான் வந்து போயிட்டு இருக்கு. கண்டஸ்டன்ஸ் வந்து டபுள் மீனிங்ல வந்து பேசுறது, அதே மாதிரி உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து மாறி மாறி இந்த சண்டை போட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து கடுப்பாக தான் வந்து இருக்குது. இந்த ஷோ வந்து பேன் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஃபிளாக் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கமலஹாசன் இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது 7வது சீசனில் இப்படி தான் வந்து ரிவ்யூஸ் வந்துச்சு. ஆனால் அப்போ கமலஹாசன் வந்து ஒரு குரூப்புக்கு மட்டும் சாதகமாக வந்து பேசுறாரு அப்படின்னு அலிகேஷன் வந்தனால நெக்ஸ்ட் சீசன் அவருக்கு வந்து டாடா கட்டிட்டாங்க. விஜய் சேதுபதி வர்சஸ் கண்டஸ்டன்ஸ் யார் ஜெயிக்கிறதுன்னு பார்த்தா சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து இருந்துச்சு. விஜய் சேதுபதி கமலஹாசன் மாதிரி போல்டா பாயிண்டா பேசுவாரு. ஆனா ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து முகத்துக்கு நேரா வந்து என்ன சொல்றாருன்னா உட்காருங்க, பேசாம உட்காருங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு எபிசோட்லயுமே. ஆனா இப்போ இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆனதுல இருந்து விஜய் சேதுபதி வந்து ஸ்ட்ரிக்ட்டா தான் வந்து நடந்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஃபேஸ்க்கு நேரா வந்து பேசுறாரு. எந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பேச வந்தாலுமே அவங்க வந்து பேச விடாம உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இதனால கொஞ்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு கமெண்டிங் டோன் இல்ல, கன்ஃபியூஷன் டோன் போல தான் வந்து தெரியுது. அதுவுமே பாத்தீங்கன்னா கமருதீன் மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஒரு வாரம் கூட வந்து அமைதியா இருக்கல. ஒவ்வொரு நாளுமே ஃபைட் ஷவுட் இன்சல்ட் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா விஜய் சேதுபதி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல கண்டஸ்டன்டா இருக்கிற கமருதீன் வாரம் ஃபுல்லா வந்து செய்யற சண்டை சச்சரவுக்கு எதிர்ப்பு வந்து சொல்றதுக்கு பதிலா விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா உட்காருங்க கமருதீன் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான், அதுவும் ஒரு ஸ்மைலோட வந்து சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். ஹிந்தில சல்மான் கான் பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்க்கு எதிராக பேசுவாரு. தெலுங்குல நாகார்ஜுனா, மலையாளம்ல மோகன்லால், கன்னடல சுதீப், இவங்க எல்லாருமே வந்து கமெண்டிங் பிரசன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா தமிழ் வெர்ஷன்ல தான் விஜய் சேதுபதி சாஃப்டா வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி வந்து தெரியுது. இவங்கள மாதிரி அதர் லாங்குவேஜ்ல ஹோஸ்ட் பண்றத வந்து கம்பேர் பண்ணும்போது விஜய் சேதுபதி தான் இந்த ஷோக்கு வந்து கிடைச்சதுலயே ரொம்ப வீக் பிரசன்டரா இருக்காரு அப்படின்னு வந்து தோணுது. கிரிட்டிசைஸ் பண்றவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சீசன் 9ல வந்து ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தாலுமே வீக் ஹோஸ்ட் காரணமா வியூவர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அக்டோபர் 26 அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆன எபிசோடு தான் இதுக்கு வந்து சாட்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹோஸ்ட் வந்து வீட்டுக்கு வெளியில என்ன நடந்துச்சு அப்படின்றத வெளிப்படுத்தாம அதே சமயம் கண்டஸ்டன்டோட கேம் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்றது சில குறிப்புகளை வந்து நுணுக்கமா வந்து உணர்த்தணும். ஆனா இதுல வந்து விஜய் சேதுபதி தடுமாறுற மாதிரி தான் வந்து தெரியுது. கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து வெளியில நடந்தது வந்து சொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு பிக் பாஸ் ரூலே இருக்கு. ஆனா அவர் வந்து ஓப்பனா வந்து சொல்லிடுறாரு. லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா கானா வினோத் திவாகர் பத்தி வீடியோ சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆச்சு. அதை விஜய் சேதுபதி வெளிப்படையாவே கண்டஸ்டன்ட் சொல்லியிருப்பாரு. இதை பேஸ் பண்ணி அடுத்த வாரமே வினோத் திவாகர் வந்து பாடி ஷேமிங், குரூப் ஃபைட், டியர்ஸ் எல்லாமே வந்து செஞ்சு ஹராஷ் பண்ணாங்க. ஆடியன்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா ஒரு ஹோஸ்ட் வந்து கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து க்ளூ கொடுக்குறாரு, இது வந்து சரியா அப்படின்றது நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஷோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே கமருதீன் வந்து நிறைய தடவை மற்ற கண்டஸ்டன்ட் தான் அட்டாக் பண்ற ட்ரை பண்ணிருக்காரு. அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியரா நடத்துற மாதிரி வைலண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து என்கேஜ் இருந்தாரு. இந்த சீன் எல்லாமே கேமரால ஃபுல்லா வந்துச்சு. ஆனா விஜய் சேதுபதி வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டா எதுவுமே சொல்லவே இல்லை, ஜஸ்ட் வார்னிங் டோன்ல மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காரு. அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பிக் பாஸ் தமிழ் 9க்கு வந்து ஹோஸ்ட் கிடையாது, ரெஃபரி மாதிரி தான் வந்து இருக்காரு அப்படின்ட்டு. அடுத்த நாளைக்கு கமருதீன் அண்ட் துஷார் பிசிக்கல் ஃபைட்டுக்கு வந்து நேரா வந்து போனாங்க. அதுல கூட விஜய் சேதுபதி காமா சேர்ல உட்காந்து பார்த்துட்டு தான் வந்து இருந்தாரு. பப்ளிக்கோட ரியாக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங்கா போச்சு. கமருதீனுக்கு வந்து எல்லோ கார்டு இல்ல, இது வந்து ஃபேர்னஸா அப்படின்னு நிறைய பேர் வந்து क्वेश्चन ரைஸ் பண்ணியிருந்தாங்க. கமல் சார் இருந்தா இப்போ 2 கார்டுமே கொடுத்திருப்பாரு. ஆனா அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றதோட நிறுத்திட்டாரே தவிர இன்னும் ஒரு எல்லோ கார்டு கூட வந்து கொடுக்கவே இல்லை. ப்ரீவியஸ் சீசன்ல கமலஹாசன் அர்ச்சனா வந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணன நிக்சனுக்கு வந்து எல்லோ கார்டு வந்து கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி அசீம்க்கு வந்து கொடுத்திருப்பாரு. பிரதீப்புக்கு மேல இருக்கிற உமன் பேஸ்ட் வந்து குத்தம் சொன்னனால அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து அவர் வெளியில அனுப்பி ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பாரு. ஆனா இப்போ விஜய் சேதுபதி கிட்ட அந்த மாதிரி ஃபர்ம்னஸ் எதுவுமே வந்து இல்ல. அவர் பேசுறதுல வந்து சின்சியரிட்டி இருக்குது, ஆனா இம்பாக்ட் இல்ல. சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட்ல வந்து விஜய் சேதுபதி கிளியரா வந்து சொல்லியிருப்பாரு கமருதீனோட பிஹேவியர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவரோட போய் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஆனா எல்லோ கார்டு வந்து கொடுக்கவே இல்லை. இதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து ஃபெல்லோ காம்படிட்டரோட இருக்கிற துஷாரோட வளர்ப்பு பத்தி வந்து பேசுவாரு. அது ஒரு கிட்டத்தட்ட பிசிக்கல் ஃபைட்டா வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம திவாகர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது உமனுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து வச்சிருப்பாரு. அதுதான் பிக் மிஸ்டேக் வந்து ஆயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள வந்து இருக்கிற உமன் எல்லாருமே வந்து டினை பண்ணிட்டாங்க. அதுக்குமே விஜய் சேதுபதி நேரடியா வந்து பேசி மிரட்டினாரே தவிர எந்த ஆக்ஷனுமே வந்து எடுக்கல. கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து எவிக்ட் பண்றதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் டீம் வந்து வெயிட் பண்ணுது அப்படின்ட்டு விஜய் சேதுபதி கமருதீன் என்னதான் வந்து வார்ன் பண்ணாலுமே அவர் வந்து கமர்ஷியல் பிரேக்கு வந்து போயிட்டு வரும்போது கமருதீனும் துஷாருக்கும் இடையில அக்ரெசிவ் ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்பவுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து அமைதியா வேடிக்கை தான் வந்து பார்த்தார். பிக் பாஸ் தமிழ் 9க்கு வந்து தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா வயலன்ஸ், ஆப்ஜெக்ஷனபிள், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிற கண்டென்ட் வந்து தைரியமா வந்து கண்டனம் செய்யற ஒரு டிட்டர்மைன்ட் ஹோஸ்டும் வேணும். அவங்க ஒரு செலிபிரிட்டி வந்து இருக்கிறனால தான் வர எல்லா பொறுப்புகளும் வந்து உணர்ந்து செயல்படுற காம்படிட்டர்ஸ் தான். இல்லனா இந்த சீசன் சீக்கிரமாவே அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே இழந்துடும் அப்படின்றதுல உறுதியா வந்து சொல்லலாம். பிக் பாஸ்க்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கேப்டன் தான். இந்த ஸ்டேஜ்ல பிக் பாஸ் தமிழுக்கு தேவையானது ஒரு அன்காம்ப்ரமைசிங் ஹோஸ்ட், வன்முறை, டிஸ்ரெஸ்பெக்ட், அதே மாதிரி சீப் டாக்னு வந்தா சந்தேகமே இல்லாம எல்லோ கார்டு, ரெட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணணும். அதே சமயம்
கண்டஸ்டன்ஸும் வந்து ரியலைஸ் பண்ணணும் அவங்க ஒரு செலிபிரிட்டி, அவங்க நடந்துக்கிறது ஃபுல்லாவே வந்து நாட்டுக்கே தெரியும். இல்லனா இந்த சீசன்ல வந்து ரேட்டிங்கும் ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஸ்லோலி வந்து கிராஷ் ஆயிட்டே தான் இருக்கும். பிக் பாஸ் வீட்ல இருக்கிற சண்டை அதே மாதிரி ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது கிடையாது. எமோஷனா இல்ல அதுக்கு ஆன்சர் வந்து விஜய் சேதுபதி தான் வந்து சொல்லணும். அவரோட காம்னஸ் கூட இப்போ வந்து டென்ஷனா தான் வந்து மாறுது. ஆடியன்ஸ்க்கு ஒரே ஒரு டவுட் ஒன்று வரும். இவங்க எல்லாமே ஆக்டிங்கா இல்ல விஜய் சேதுபதி கிட்ட தான் வந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்களா அப்படின்றது. வாட் இட் இஸ் இப்போதைக்கு பிக் பாஸ் தமிழ் 9 கம்ப்ளீட் சாஸ் மோட்ல வந்து போயிட்டு இருக்கு. இது விஜய் சேதுபதியோட ரியல் டெஸ்ட் சீசன் தான் சொல்லணும். இந்த சீசன்ல இன்னும் என்னென்ன நடக்க போகுது, விஜய் சேதுபதி ரியாக்ட் பண்ணுவாரா இல்லனா இன்னும் சாஃப்ட்டா வந்து பேசுவாரா, அடுத்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.